ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் பேச போகிறது கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான டாபிக். நான் இன்றைக்கி இன்ஃபர்டிலிட்டி மைண்ட் செட்டை பற்றி பேச போகிறேன். நான் ரியல் ஃபர்டிலிட்டியை பற்றி பேச போகிறதில்ல, ஏன்னா நான் டாக்டர் கிடையாது, எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் ரீசெண்டாக ஒரு 2-3 கப்புள்ஸை மீட் பண்ணேன். எல்லாருமே கொஞ்சம் க்ளோஸ், அந்த ஃபீமேல்ஸ் எல்லாருமே என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அவங்களே சொல்லுவாங்க 9 months ஆயிடுச்சுது, இன்னும் நான் கன்சீவ் ஆகலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஐம் ஆல்ரெடி 26, ஐம் ஆல்ரெடி 27 அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆல் 3 யங் ஃபீமேல்ஸ் தான். ஓகே, அவங்கக்கிட்ட பேச போனால் அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா எங்கள் அத்தை அவங்களுக்கு 45 இயர்ஸில் தான் குழந்த பிறந்தது, உங்களுக்கு தெரியுமா எங்கள் சித்தி அவங்களுக்கு 50 வயசு ஆகுது, இன்னும் அவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு என்னென்னா உண்மையில் அது நீங்கள் பேசுகிறது ட்ருத்தா, நீங்கள் உண்மையில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பார்த்து பயந்து போயிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வியாக இருக்கும். ஓகே, ஆனால் நான் பார்த்த அளவுக்கு முக்கியமாக தமிழ்நாடுல, பர்டிகுலராக சென்னையில், இன்னும் அந்த டவுன் சவுத்தில் இருக்கிற கிராமத்தில் இந்த கல்ச்சர் இன்னும் போய் சேரலை. சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு ஒரு இடத்துல இன்ஃபர்டிலிட்டி சென்டர் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் வளர்ந்ததுனால ஸ்பெசிஃபிக்காக அது உங்கள் மைண்டில் அப்படியே போய் செட் ஆகிடுது. இன்ஃபர்டிலிட்டி ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி. டோன்ட் டேக் மீ ராங், நான் மும்பையில் பிறந்து வளர்ந்தேன், நான் இந்த அளவுக்கு இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸை பார்த்ததில்லை. ஓகே, ஐவிஎஃபாக இருக்கட்டும், அதெல்லாம் மேபி இப்போ தான் க்ரூம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் நான் இருந்த வரைக்கும் நான் இதை பார்த்ததே இல்லை. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, 2014 ஐ கேம் டு சென்னை அண்ட் ஆகாஷோட அவ்வளோ பெரிய இன்ஃபர்டிலிட்டி சென்டரை பார்த்துட்டு எனக்கே அது கல்ச்சர் ஷாக்காக இருந்தது. என்னடா இன்ஃபர்டிலிட்டியை பற்றி நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. நோ, ஐ ஹவ் நெவர் ஹர்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் டாக் ஸோ ஓப்பன்லி அபவுட் இன்ஃபர்டிலிட்டி. பிகாஸ் அங்கே என்ன மைண்ட் செட்னா, இட்ஸ் ஓகேப்பா, குழந்தை இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. அண்ட் தோஸ் பீப்புள் டோன்ட் கனெக்ட் கிட்ஸ் வித் தியர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆர் சொசைட்டல் வேல்யூ. நம்ம குழந்தை இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு அந்த சொசைட்டியில் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஒரு விஷயந்தான் இங்கே சென்னையில் ரொம்ப ப்ரெஷர் படுத்துது. எதுக்கு நீங்கள் சித்தி அத்தை மாமான்னு பேசுகிறீங்க? அந்த காலத்துலேயுமே ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். அது நம்ம பாவப்பட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். இப்போ எதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க? இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ஃபீமேல்ஸ் கிட்ட 27, 20 இயர்ஸ், 28 இயர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் உடனே ஒரு 9 monthஸில் ஆகணுன்னு சரி ஒரு ரெகுலர் செக்கப் பண்ணிடுவோமே அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, டோன்ட் டேக் மீ ராங், பட் மோர் தென் 80% ஆஃப் தி டாக்டர்ஸ் ஆர் வில்லிங் டு புல் மணி ஃப்ரம் யூ. உடனே ஐவிஎஃப் பண்ணிடுங்களா, இது பண்ணிடுங்களா, அது பண்ணிடுங்களா அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் வருமோ தவிர நத்திங் பா யோர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்ல மாட்டுக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன் பிக் சேலஞ்ச். ஓகே, இவங்க குழந்தைக்கு எதிர்பார்க்காங்க, ஸோ இவங்க நமக்கு காசு தருவாங்க, அந்த இன்டென்ஷனில் தான் டாக்டர்ஸ் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்களோ தவிர, ப்ளீஸ் ரிமெம்பர் டாக்டர்ஸ்க்கும் சேல்ஸ் டார்கெட் இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தங்க 100 rupees ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, வில்லிங்னஸும் இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அவங்கள ஏமாற்றுவாங்க. ப்ளீஸ், ஐம் நாட் சேயிங் எனி திங் ராங் அபவுட் தி டாக்டர்ஸ், பட் இது நிறைய டாக்டர்ஸ் ஆன்லைன் ஷோஸ்லேயே கன்ஃபெஸ் பண்ணியிருக்காங்க தட் இல்லை, அவங்களுக்கும் டார்கெட்ஸ் இருக்குது, அவங்களும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் இந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிறது ரொம்ப பூமாயிருக்குது. ஸோ ஓகே, ஸோ லெட் மீ டெல் யூ ஒன் ஸ்டோரி அபவுட் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவங்க கொஞ்சம் ஏஜ்டு, லைக் அவங்க இப்போ ஒரு 45 இயர்ஸ் இருப்பாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தாங்க. அண்ட் அவங்க ரீசெண்டாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, தெரியுமா அவங்களுக்கு இப்போ ஒரு 4-year-old சன் இருக்காங்க. ஸோ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, தெரியுமா நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் ஒரு குழந்தை வாங்குறதுக்கு, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அப்படின்ட்டு. எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஷி டோல்ட் மீ ஓவர் அ பீரியட் ஆஃப் சம் 12-13 இயர்ஸ் அவங்க 40 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஐவிஎஃப்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க. கடைசியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நொந்து போய் அவங்க கிராமத்தில் ஏதோ ஒரு நாட்டு வைத்தியத்துக்கு போயிருக்காங்க. அங்கே உள்ள நாட்டு வைத்தியர் என்ன உங்கள் சிட்டியில் உள்ள மக்களோட
பிரச்சனை என்னென்னா, எப்படின்னா குப்பைக்காடை நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பூ வச்சு அழகுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க. அதே தான் நீங்கள் உங்கள் உடம்போடையும் பண்ணுறீங்க. அந்த குப்பைக்காடை அப்படியே குப்பைக்காடாகவே வைக்கிறீங்க. அதில் ஒரு 4 மேலே பிளாஸ்டிக் பூ சொருவிட்டால் வாசமாக இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி தான் நீங்கள் உடம்பை வந்து IVF அப்படிங்கிற மாதிரி பண்ணுறீங்க. ஒரு 50-60 டேஸ் வந்து 90 டேஸ் வந்து நீங்கள் கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணுங்கள். கிளென்சிங்னால் நீங்கள் வந்து ரொம்ப க்ளீன் ஈட்டிங் பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது, மைதா அவாய்ட் பண்ணுறது, அஜினோமோட்டோ அவாய்ட் பண்ணுறது, வெளியே உள்ள ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் சம்திங் அவர் ஏதோ சின்னதாக வந்து ஒரு பவுடர் மாதிரி ஏதோ கொடுத்தாராம். ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் பார்த்தா அவங்களுக்கு வந்து சர்ப்ரைசிங்லி 3 மந்த்ஸில் அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. ஸோ திஸ் இஸ் ஒன் திங் விச் ரியலி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னது ஆக்சுவலி கரெக்டுங்க. இதே வந்து என்னோட இன்னொரு எக்ஸ்கலீகும் சொல்லியிருக்காரு. லைக் அவங்க வந்து நேட்டிவ்க்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அவங்க வந்து ரொம்ப ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு நொந்து போய் இருந்திருக்காங்க. அந்த டைமில் அவர் வந்து சொல்லியிருக்காரு, எதுவுமே இல்லை, அடி வயிற்றில் நீங்கள் டெய்லி நல்லெண்ணெய் தடவிட்டு படுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க சரி என்னெல்லாமோ ட்ரை பண்ணிட்டோம், இதுவும் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும்போது இது கிளிக் ஆச்சுது அப்படின்ட்டு அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ ப்ளீஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் உடம்ப ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ், மெடிசன்ஸ், சர்ஜரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. சைல்ட் பிளான் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, ஹெல்தி ஈட்டிங் பண்ணுங்கள். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக அமையும். தட்ஸ் வாட் ஐ வுட் சே. அண்ட் ஃபைனலாக ப்ளீஸ் ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. உங்கள் லைஃப், உங்கள் உடம்பு, சொசைட்டியில் என்ன சொல்லுவாங்க, இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்வேன்னா, அத்தை மாமா, அம்மா அப்பா சொல்கிறத கூட இக்னோர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் அதே தான் யோசிப்பாங்க. ஐயோ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு, இது சொசைட்டியில் பக்கத்து வீட்டு அங்கிள் என்ன சொல்லுவாங்க, அவங்க போயிட்டு போகிறாங்கங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை, உங்கள் ஹெல்த்தை பாருங்கள். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து அட்லீஸ்ட் ஒரு சில பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுன்ட்டு. தேங்க்யூ, பாய். அண்டில் தென் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.